வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. காவிரியின் பாசனத்தினால் நெல், வாழை, கரும்பு, கோரை, தென்னை, பாக்கு, மஞ்சள் மற்றும் காய்கறி பயிர்களின் உற்பத்தி சிறப்பானதொரு இடத்தினை தமிழ்நாடு வேளாண்மையில் பெற்றுள்ளது திருச்சி மாவட்டம். இம்மாவட்டத்தில் உள்ள சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையம் பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பங்களை இம்மாவட்ட உழவர் பெருமக்களுக்கு கொண்டு செல்வதில் முனைப்பாக உள்ளது. அவ்வகையில் இந்நிலையத்தில் குழித்தட்டு முறையில் கரும்பு நாட்டு உற்பத்தி தொழில்நுட்பத்தினை மேற்கொண்டு வரும் ஸ்ரீராமசமுத்திரம் SR பத்மநாபன் அவர்களை சந்தித்த போது நாங்கள் இருவரும் கரும்பு நடவு பண்ணி நீண்ட நாள் கரும்பு உற்பத்தி பண்ணும் பயிற்சியை நமது சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி மூலியமாக கற்றுக்கிட்டு வந்து குழித்தட்டு மூலியமாக பருவம் எடுத்து அந்த பருவை வந்து பக்குவப்படுத்தி குழித்தட்டில் நாற்றா உற்பத்தி பண்ணி ஒரு ஏக்கருக்கு 5000 பரு என்ற முறையில் நான் 5 அடி பார் போட்டு 2 அடிக்கு 1 2 அடி என்ற முறையில் நாங்கள் கரும்பு நடவு செய்தோங்க. இப்போ அந்த கரும்பு நடவு செய்த பிறகு ஒரு தேவையான உரங்களை கொடுத்துட்டு 30 நாள் வளர்ச்சியான பிறகு 1-2 பருவம் சைடில் வந்தோடனே அந்த பருவத்தை தாய் பைத்தை மட்டும் நாங்கள் கட் பண்ணி விட்டு அதில் இடையில் வந்த கிளைகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எங்களுக்கு கிளைகள் கிடச்சிதுங்க. அதில் வந்து ஒரு கிளைக்கு 20 கரும்பு எங்களுக்கு கிடச்சிருக்குது. அது மாதிரி நாங்கள் விட்ட கரும்பு வந்து ஒரு அறுவடைக்கு மில்லுக்கு அனுப்பிச்ச போது எங்களுக்கு 55 டன்னிலேருந்து 60 டன் எங்களுக்கு கரும்பு இடம் வந்திருக்குதுங்க. குழித்தட்டு நாற்று முறைங்கிறது வந்து நம்ம அந்த கணுவில் இருக்கிற பருவத்தை மட்டும் எடுத்து இப்போ உர ட்ரிப் பண்ணி அதை ஒரு 3 நாள் ஒரு படுதாவில் போட்டு நல்லா பக்குவப்படுத்தி குழித்து நாற்றை நம்ம உற்பத்தி பண்ணணுங்க. உற்பத்தி பண்ணுற நாற்றை வந்து தேங்காய் நார் கழிவு, மண்புழு உரம், அசோஸ்பைலாம், பாக்டீரியா இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையில் குழித்தட்டுக்குள்ளே வச்சு அந்த பருவத்தை பக்குவப்படுத்தி 2 நேரம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு 15-20 நாளில் அந்த நாற்று முளைச்சி எங்களுக்கு கூடிய ஒரு பருவமாக கரும்பு நாற்றா கிடச்சிதுங்க. அந்த நாற்றை தான் நாங்கள் வயலில் கொண்டாடி நட்டோம் முதல்ல. அதுக்கு வந்து வழிமுறை பூரா சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி மையத்தில் பயிற்சி எடுத்தோம். குழித்தட்டு நாற்று போடுவது எப்படின்னுங்கிற முறையை வேணாலும் நான் சொல்கிறேங்க. எனக்கு கரும்பு ஆராய்ச்சி மையம் சிறுகமணியில் கொடுத்த பயிற்சி என்னென்னா, அந்த கரும்பை கொண்டுக்கிட்டு வந்து அதில் வெள்ளை பருவமாக இருக்கிறத மட்டும் நம்ம வெட்டி எடுக்கணுங்க. அடிப்பாகத்தை நீக்கிடணும். வெளியேறுன்னு இருக்கும் பருவம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அந்த பருவத்தை சிப் அடிக்கிற மிஷினில் இருக்குது. அந்த மிஷினில் வெட்டி எடுத்துகிட்டு அதை உர ட்ரிப்பில் நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற விடணுங்க. யூரியா, குளோரிபாஸ், கார்பன் டை ஆக்சைடு மருந்து 3ஐயும் மிக்ஸ் பண்ணி 1 லிட்டருக்கு 3 கிராம்ங்கிறாப்பில் குளோரிபாஸும் 5 கிராம் யூரியாவும் 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடு மருந்தும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த வெட்டின பருவத்தை ஃபஸ்ட்டு ட்ரிப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு நிழலில் உணர வைக்கணுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு கோணி சாக்கில் கட்டி வச்சிட்டோம்னா லைட்டாக பருவம் முளைச்சி வருங்க, சின்னதாக வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த குழித்தட்டில் ஒன்று மேலே ஒன்று அப்படியே அந்த குழித்தட்டு 50 குழி இருக்குங்க. அந்த 50 குழியில் பருவம் நம்ம போட்டுட்டோமா ஒரு 7ஆவது நாளில் 6லேருந்து 7ஆவது நாளில் இந்த சைஸுக்கு ஒரு பருவம் கிடச்சிருங்க, நம்மளுக்கு வளர்ச்சி கிடச்சிரும். இந்த வளர்ச்சியை வந்து நிழல் வலையில் கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம ஆல்நைட்டி குளோரிபாஸ் கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணலாங்க. இல்லைன்னா மைக்ரோ பூஸ்டர் மேலே ஸ்ப்ரே பண்ணினோம்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு நாற்று வந்து கிடச்சிருங்க. இந்த அளவுக்கு நாற்றோட வளர்ச்சி கிடச்சிரும். இது கரெக்டான பருவங்க. இது 15லேருந்து 18 நாள் வளர்ச்சி உடைய பருவம் தான். இது நடவுக்கு தயாரான பருவங்க. இந்த பருவத்தை வயலில் நம்ம பாரெல்லாம் ஓட்டி கரெக்டாக வச்சுருந்தோம்னா 4 அடி பார் இல்லைன்னா 5 அடி பார் இதுதான் சிறப்பாக இருக்குது. இந்த சிறப்பான இதில் வந்து நம்ம பார் போட்டுட்டு
4 அடி பாரா 5 அடி பாரா போட்டுட்டு அதில் 2 அடிக்கு 2 அடி குழி எடுத்துகிட்டு அந்த குழிக்குள்ளே குளோரிபாஸுங்கிற மருந்து அடித்து அதுக்கப்புறம் அந்த பயிரை நடணுங்க. அந்த குளோரிபாஸ் மருந்து அடிக்கிறது என்னென்னா அந்த கரையான் வந்து கட்டுப்படாத இருக்கும், இல்லைன்னா அந்த வெள்ளை வேர் பூரா கரையானால் அரிக்கப்பட்டுறது பயிர் வாடல் நோய் மாதிரி ஒரு நோய் வந்துடும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த குளோரிபாஸ் மருந்து அடிக்கணுங்க. அதை அடிச்சுட்டு இந்த நாற்றை அந்த 2 அடிக்கு 2 அடியில் நம்ம நடவு பண்ணிவிட்டு ஒரு 30 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா சைடில் 1-2 கிளைகள் சைடில் அப்படியே வருங்க. இந்த தாய்ப்பைத்தை ஒட்டி அந்த நேரத்தில் இந்த தாய்ப்பைத்தோட தண்டை வந்து வெட்டி விடணுங்க. வெட்டி விட்டுட்டோமா அடியில் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 கிளைகள் நம்மளுக்கு கிடைக்குங்க. அது சிறப்பான முறைங்கிறது தான் நம்ம தொழில்நுட்பத்தில் நம்ம கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிச்சதுங்க. அதை வந்து நம்ம வயலில் செய்யும்போது நம்மளுக்கு அது பலனை நிறையா கொடுக்குது. இது நம்ம முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். சிரமமான ஒரு தொழிலே இல்லை. இது ஈஸியாக நாமளே விவசாயிகளே செஞ்சு நம்ம வயலுக்கு தேவையானதையும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் கொடுத்து உதவலாம். அவங்களும் லாபம் பெறாப்புல ஒரு விவசாயத்தை மாற்றி கொடுக்கலாங்க. அதுதான் சிறப்பான ஒரு விவசாயமாக மாற்ற முடியும். செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு கம்மி தான் கரும்புக்குன்னு. கரணியாக போடும்போது ஏகப்பட்ட செலவு ஆகுங்க. இதை விட எங்களுக்கு இதில் ஆள் செலவு ரொம்ப கம்மி. நடவு கூலின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே நட்டுட்டோங்க. 1 ஏக்கரு ஈஸியான முறையில் ஒரு 5000 பயிர் இருந்தால் போதுங்க ஒரு ஏக்கருக்கு. தண்ணி செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம முறையான தண்ணி வயலுக்கு தகுந்தாப்புல அந்த நிலத்தோட தன்மைக்கு தகுந்தாப்புல தண்ணி பாசனம் இருந்தால் போதுங்க. ரெண்டாவது கரும்பு வறட்சி காலத்தில் கூட கரும்பு நல்லா செழுமையாகவும் நல்லாவும் இருந்ததுங்க. அதுதான் முக்கியம். அது மருதாம்பு கரும்பு பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வந்தது. ரொம்ப வறட்சியை வந்து தாங்கி இவ்வளோ இந்த 2 வருஷம் வறட்சியிலையும் எங்கள் கரும்பு காயிலைங்க. அந்தளவுக்கு அந்த சருவுகளை மூடாக்க போட்டு நாங்கள் பக்குவப்படுத்தி கொண்டுக்கிட்டு வந்தோம். அதில் தான் நுண்ணுயிர்களை பெருக்கியிருக்கிறோம். அசோஸ்பைலாம் பாக்டீரியா உயிர் உரங்களையும் நிறையா கொடுத்துருக்கோம் வயலுக்கு. அது மாதிரி கொடுத்ததுனால கரும்பு நல்லா செழுமையாகவும் நல்லா வளர்ச்சியாகவும் எங்களுக்கு கிடைச்சிதுங்க. குறைஞ்சது எங்களுக்கு 55லேருந்து 60 டன் எங்களுக்கு வருஷம் கிடச்சிட்டு இருக்குங்க. இப்போ 5வது முறையான கரும்பு வச்சுருக்கோம். மேலும் விவரம் பெற SR பத்மநாபன் அவர்களை 092624077 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இவ்வாண்டு வெளியிடப்பட்ட மானாவாரிக்கேற்ற MDU-1 கொத்தவரையின் செயல்பாடு சிவகங்கை மாவட்டத்தில் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை விவரிக்கின்றார் மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் பி. பாலசுப்ரமணியன் அவர்கள். மானாவாரி நிலத்தில் வந்துட்டு தோட்டக்கலை பயிர்களில் நம்ம கிளஸ்டர் பீன்ஸ் வந்து அதிகமாக பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் வந்துட்டு அவரை காய்கறி பயிர்களில் அவரை கிளஸ்டர் பீன்ஸுன்றது கொத்தவரைன்னு பேர். இது வந்துட்டு மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற பயிராக இருக்குது. இது பார்த்திங்களாக்க மற்ற நல்லா நீர் விட்டு இரவை பயிர் அதிலெல்லாம் வந்துட்டு 5 டன் பெர் ஹெக்டேருக்கு வருது. ஆனால் இதில் பார்த்திங்களாக்க கிட்டத்தட்ட 6லேருந்து 7 டன் வரை மகசூல் கிடைக்கிது. அதே போல் பார்த்திங்களாக்க ஒரு செடியுடைய நீளம் பார்த்திங்களாக்க குறைஞ்சது வந்துட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் 20லேருந்து குறைஞ்சது ஒரு 2-2.5 அடி ஹைட்டுக்கு வருது. அதே போல் ஒரு பிரான்ச்லேயும் பார்த்திங்களாக்க 50 காய் வரும். ஒருடைய காயுடைய நீளம் குறைஞ்சது வந்துக்கிட்டு 25லேருந்து 30 சென்டிமீட்டர் நீளம், அகலம் வந்துக்கிட்டு 5லேருந்து 10 சென்டிமீட்டர் அகலம் வருது. எங்களுடைய ஆராய்ச்சிப்படி வந்துக்கிட்டு 6 டன் கிடைக்குது. மற்ற இதில் கம்பேர் பண்ணுறப்போ வந்துக்கிட்டு 7லேருந்து 8 டன் கிடைக்குது. ஆக மானாவாரிக்கு வந்துக்கிட்டு இந்த கிராப்பு வந்து இந்த பயிர் வந்துக்கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பயிராக வந்துக்கிட்டு இங்கே இருக்குது. இதை வந்துக்கிட்டு நாங்கள் ஆராய்ச்சியில் மேற்கொண்டு இது வந்துக்கிட்டு முதல் ஆராய்ச்சி. இதிலேருந்து தொடர்ந்து 2-3 ஆராய்ச்சிகள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு இந்த ரகத்தை வந்துக்கிட்டு போன வருஷம் MDU-1 அப்படின்றதில் வெளிவிட்டிருக்காங்க. கொத்தவரையுடைய மருத்துவ பயன்கள்னு பார்த்துக்கிட்டோமாக்கும் இதில் வந்துக்கிட்டு எல்லா வகையிலையும் இந்த சித்த மருத்துவத்தில் வந்துக்கிட்டு அதிக அளவு பயன்படுது. முக்கியமாக வந்துக்கிட்டு சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதில் உள்ள நியூட்ரிஷன்னு பார்த்தோமாக்கும் கால்சியம், பாஸ்பரஸு, அயான் இதெல்லாம் இருக்குது. மேற்கொண்டு பார்த்தோமாக்க இதில் வந்துட்டு கால்சியம், அயான் இருக்கிறதுனால வந்துட்டு எலும்புகள்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், அயான் இருக்கிறதுனால
ரத்தத்தில் வந்துட்டு ரத்தம் சர்க்குலேஷன் சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, அதே இதில் வந்துட்டு கொலஸ்ட்ரால் இதில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு ப்ரெஷர்ன்றது கொத்தவரையை சாப்பிட்றதுனால கொத்தவரை பயிரை வந்துக்கிட்டு யூஸ் பண்ணுறப்ப ப்ளட் ப்ரெஷர், ப்ளட் சுகர் இதில் வந்துக்கிட்டு கண்ட்ரோல் ஆகுது. அதே போல் பார்த்திங்கனாக்க இதிலேருந்து கோந்துன்றது தயார் பண்ணுறோம். இந்த கோந்து வந்துட்டு பைண்டிங் மெட்டீரியலாக பயன்படுது. இது வந்து நூடுல்ஸை வந்து பைண்டிங் பண்ணுறதுக்கு பயன்படுது. இல்லாட்டி மற்றது சாதாரண நூடுல்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்க இந்த மெட்டீரியல் சேர்க்காத நூடுல்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். இதில் வந்துக்கிட்டு உடையாமல் ஒரே மாதிரி ஒரே இதாக லைனாக இருக்கிறதுனால இந்த இது வந்துக்கிட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் பி பாலசுப்ரமணியன் அவர்களை 09486086267 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோடை சாகுபடிக்கேற்ற பயிறு வகை பயிர்கள் துவரை, பாசிப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, அவரை போன்ற பயிறு வகை பயிர்களில் அதிக மகசூல் மற்றும் உயர் விளைச்சலை பெற துவரை பயிருக்கு வம்பன் 1, வம்பன் 3, APK 1, கோபிஹெச் 2, கோ 5, கோ RG 7, பாசி பயிருக்கு கோ 6, வம்பன் 2, உளுந்து பயிருக்கு ஆடுதுறை 9, D9, வம்பன் 3, வம்பன் 4, தட்டை பயிருக்கு கோ 6, கோ CP 7, அவரை பயிருக்கு கோ 12, கோ 13, கோ GP 14 போன்ற ரகங்களை கோடை சாகுபடிக்கு மேற்கொள்ளலாம். மேலும் விவரம் பெற 0422661122 மற்றும் 661142 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாங்கள் இருவரும் கரும்பு நடவு பண்ணி நீண்ட நாள் கரும்பு உற்பத்தி பண்ணும் பயிற்சியை நமது சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி மூலியமாக கற்றுக்கிட்டு வந்து குழித்தட்டு மூலியமாக பருவம் எடுத்து அந்த பருவை வந்து பக்குவப்படுத்தி குழித்தட்டில் நாற்றா உற்பத்தி பண்ணி ஒரு ஏக்கருக்கு 5000 பரு என்ற முறையில் நான் 5 அடி பார் போட்டு 2 அடிக்கு 1 2 அடி என்ற முறையில் நாங்கள் கரும்பு நடவு செய்தோங்க. இப்போ அந்த கரும்பு நடவு செய்த பிறகு ஒரு தேவையான உரங்களை கொடுத்துட்டு 30 நாள் வளர்ச்சியான பிறகு 1-2 பருவம் சைடில் வந்தோடனே அந்த பருவத்தை தாய் பைத்தை மட்டும் நாங்கள் கட் பண்ணி விட்டு அதில் இடையில் வந்த கிளைகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எங்களுக்கு கிளைகள் கிடச்சிதுங்க. அதில் வந்து ஒரு கிளைக்கு 20 கரும்பு எங்களுக்கு கிடச்சிருக்குது. அது மாதிரி நாங்கள் விட்ட கரும்பு வந்து ஒரு அறுவடைக்கு மில்லுக்கு அனுப்பிச்ச போது எங்களுக்கு 55 டன்னிலேருந்து 60 டன் எங்களுக்கு கரும்பு இடம் வந்திருக்குதுங்க. குழித்தட்டு நாற்று முறைங்கிறது வந்து நம்ம அந்த கணுவில் இருக்கிற பருவத்தை மட்டும் எடுத்து இப்போ உர ட்ரிப் பண்ணி அதை ஒரு 3 நாள் ஒரு படுதாவில் போட்டு நல்லா பக்குவப்படுத்தி குளித்து நாற்றை நம்ம உற்பத்தி பண்ணணுங்க. உற்பத்தி பண்ணுற நாற்றை வந்து தேங்காய் நார் கழிவு, மண்புழு உரம், அசோஸ்பைலாம், பாக்டீரியா இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையில் குழித்தட்டுக்குள்ளே வச்சு அந்த பருவத்தை பக்குவப்படுத்தி 2 நேரம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு 15லேருந்து 20 நாளில் அந்த நாற்று முளைச்சி எங்களுக்கு கூடிய ஒரு பருவமாக கரும்பு நாற்றா கிடச்சிதுங்க. அந்த நாற்றை தான் நாங்கள் வயலில் கொண்டாடி நட்டோம் முதல்ல. அதுக்கு வந்து வழிமுறை பூரா சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி மையத்தில் பயிற்சி எடுத்தோம். குழித்தட்டு நாற்று போடுவது எப்படின்னுங்கிற முறையை வேணாலும் நான் சொல்கிறேங்க. எனக்கு கரும்பு ஆராய்ச்சி மையம் சிறுகமணியில் கொடுத்த பயிற்சி என்னென்னா, அந்த கரும்பை கொண்டுக்கிட்டு வந்து அதில் வெள்ளை பருவமாக இருக்கிறத மட்டும் நம்ம வெட்டி எடுக்கணுங்க. அடிப்பாகத்தை நீக்கிடணும். வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும் பருவம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அந்த பருவத்தை சிப் அடிக்கிற மிஷினில் இருக்குது, ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிச்சதுங்க. அதை வந்து நம்ம வயலில் செய்யும்போது நம்மளுக்கு அது பலனை நிறையா கொடுக்குது. இது நம்ம முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். சிரமமான ஒரு தொழிலே இல்லை. இது ஈஸியாக நாமளே விவசாயிகளே செஞ்சு நம்ம வயலுக்கு தேவையானதையும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் கொடுத்து உதவலாம். அவங்களும் லாபம் பெறுறாப்புல ஒரு விவசாயத்தை மாற்றி கொடுக்கலாங்க. அதுதான் சிறப்பான ஒரு விவசாயமாக மாற்ற முடியும். செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு கம்மி தான் கரும்புக்குன்னு. கரணியாக போடும்போது ஏகப்பட்ட செலவு ஆகுங்க. இதை விட எங்களுக்கு இதில் ஆள் செலவு ரொம்ப கம்மி. நடவு கூலின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே நட்டுட்டோங்க ஒரு ஏக்கரு. ஈஸியான முறையில் ஒரு 5000 பயிர் இருந்தால் போதுங்க ஒரு ஏக்கருக்கு. தண்ணி செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம முறையான தண்ணி
வயலுக்கு தகுந்தாப்புல அந்த நிலத்தோட தன்மைக்கு தகுந்தாப்புல தண்ணி பாசனம் இருந்தால் போதுங்க. ரெண்டாவது கரும்பு வறட்சி காலத்தில் கூட கரும்பு நல்லா செழுமையாகவும் நல்லாவும் இருந்ததுங்க. அதுதான் முக்கியம். அதை மருதாம்பு கரும்பு பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வந்தது. ரொம்ப வறட்சியை வந்து தாங்கி இவ்வளோ இந்த 2 வருஷம் வறட்சியிலையும் எங்கள் கரும்பு காயிலைங்க. அந்தளவுக்கு அந்த சருவுகளை மூடாக்க போட்டு நாங்கள் பக்குவப்படுத்தி கொண்டுக்கிட்டு வந்தோம். அதில் தான் நுண்ணுயிர்களை பெருக்கியிருக்கிறோம். அசோஸ்பைலாம் பாக்டீரியா உயிர் உரங்களையும் நிறையா கொடுத்துருக்கோம் வயலுக்கு. அது மாதிரி கொடுத்ததுனால கரும்பு நல்லா செழுமையாகவும் நல்லா வளர்ச்சியாகவும் எங்களுக்கு கிடைச்சிதுங்க. குறைஞ்சது எங்களுக்கு 55லேருந்து 60 டன் எங்களுக்கு வருஷம் கிடைச்சிட்டு இருக்குங்க. இப்போ 5வது முறையான கரும்பு வச்சுருக்கோம். மேலும் விவரம் பெற எஸ்ஆர் பத்மநாபன் அவர்களை 092424077 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை வேளாண்மை கல்லூரி அந்த மிஷினில் வெட்டி எடுத்துகிட்டு அதை ட்ரிப்பில் நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற விடணுங்க. யூரியா, குளோரிபாஸ், கார்பன் டை ஆக்சைடு மருந்து 3ஐயும் மிக்ஸ் பண்ணி 1 லிட்டருக்கு 3 கிராம்ங்கிறாப்பில் குளோரிபாஸும் 5 கிராம் யூரியாவும் 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடு மருந்தும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த வெட்டின பருவத்தை ஃபஸ்ட்டு ட்ரிப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு நிழலில் உணர வைக்கணுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு கோணி சாக்கில் கட்டி வச்சிட்டோம்னா லைட்டாக பருவம் முளைச்சி வருங்க, சின்னதாக வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த குழித்தட்டில் ஒன்று மேலே ஒன்று அப்படியே அந்த குழித்தட்டு 50 குழி இருக்குங்க. அந்த 50 குழியில் பருவம் நம்ம போட்டுட்டோமா ஒரு 7வது நாளில் 6லேருந்து 7வது நாளில் இந்த சைஸுக்கு ஒரு பருவம் கிடச்சிருங்க, நம்மளுக்கு வளர்ச்சி கிடச்சிரும். இந்த வளர்ச்சியை வந்து நிழல் வலையில் கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம ஆல்நைட்டி குளோரிபாஸ் கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணலாங்க. இல்லைன்னா மைக்ரோ பூஸ்டர் மேலே ஸ்ப்ரே பண்ணினோம்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு நாற்று வந்து கிடச்சிருங்க. இந்த அளவுக்கு நாற்றோட வளர்ச்சி கிடச்சிரும். இது கரெக்டான பருவங்க. இது 15லேருந்து 18 நாள் வளர்ச்சி உடைய பருவம் தான். இது நடவுக்கு தயாரான பருவங்க. இந்த பருவத்தை வயலில் நம்ம பாரெல்லாம் ஓட்டி கரெக்டாக வச்சுருந்தோம்னா 4 அடி பார் இல்லைன்னா 5 அடி பார். இதுதான் சிறப்பாக இருக்குது. இந்த சிறப்பான இதில் வந்து நம்ம பார் போட்டுட்டு 4 அடி பாரா 5 அடி பாரா போட்டுட்டு அதில் 2 அடிக்கு 2 அடி குழி எடுத்துகிட்டு அந்த குழிக்குள்ளே குளோரிபாஸுங்கிற மருந்து அடித்து அதுக்கப்புறம் இந்த பயிரை நடணுங்க. அந்த குளோரிபாஸ் மருந்து அடிக்கிறது என்னென்னா அந்த கரையான் வந்து கட்டு பண்ணாத இருக்கும். இல்லைன்னா அந்த வெள்ளை வேர் பூரா கரையானால் அரிக்கப்பட்டுறது பயிர் வாடல் நோய் மாதிரி ஒரு நோய் வந்துடும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த குளோரிபாஸ் மருந்து அடிக்கணுங்க. அதை அடிச்சுட்டு இந்த நாற்றை அந்த 2 அடிக்கு 2 அடியில் நம்ம நடவு பண்ணிவிட்டு ஒரு 30 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா சைடில் 1-2 கிளைகள் சைடில் அப்படியே வருங்க. இந்த தாய்ப்பயத்தை ஒட்டி அந்த நேரத்தில் இந்த தாய்ப்பயத்தோட தண்டை வந்து வெட்டி விடணுங்க. வெட்டி விட்டுட்டோமா அடியில் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 கிளைகள் நம்மளுக்கு கிடைக்குங்க. அது சிறப்பான முறைங்கிறது தான் நம்ம தொழில்நுட்பத்தில் நம்ம கண்டுபிடிச்ச. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. காவிரியின் பாசனத்தினால் நெல், வாழை, கரும்பு, கோரை, தென்னை, பாக்கு, மஞ்சள் மற்றும் காய்கறி பயிர்களின் உற்பத்தி சிறப்பானதொரு இடத்தினை தமிழ்நாடு வேளாண்மையில் பெற்றுள்ளது திருச்சி மாவட்டம். இம்மாவட்டத்தில் உள்ள சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையம் பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பங்களை இம்மாவட்ட உழவர் பெருமக்களுக்கு கொண்டு செல்வதில் முனைப்பாக உள்ளது. அவ்வகையில் இந்நிலையத்தில் குழித்தட்டு முறையில் கரும்பு நாட்டு உற்பத்தி தொழில்நுட்பத்தினை மேற்கொண்டு வரும் ஸ்ரீராமசமுத்திரம் எஸ்ஆர் பத்மநாபன் அவர்களை சந்தித்த போது
மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இவ்வாண்டு வெளியிடப்பட்ட மானாவாரிக்கேற்ற MDU-1 கொத்தவரையின் செயல்பாடு சிவகங்கை மாவட்டத்தில் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை விவரிக்கின்றார் மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் பி பாலசுப்ரமணியன் அவர்கள். மானாவாரி நிலத்தில் வந்துட்டு தோட்டக்கலை பயிர்களில் நம்ம கிளஸ்டர் பீன்ஸ் வந்து அதிகமாக பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் வந்துட்டு அவரை காய்கறி பயிர்களில் அவரை கிளஸ்டர் பீன்ஸுன்றது கொத்தவரைன்னு பேர். இது வந்துட்டு மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற பயிராக இருக்குது. இது பார்த்திங்களாக்க மற்ற நல்லா நீர் விட்டு இரவை பயிர் அதிலெல்லாம் வந்துட்டு 5 டன் பெர் ஹெக்டேருக்கு வருது. ஆனால் இதில் பார்த்திங்களாக்க கிட்டத்தட்ட 6லேருந்து 7 டன் வரை மகசூல் கிடைக்கிது. அதே போல் பார்த்திங்களாக்க ஒரு செடியுடைய நீளம் பார்த்திங்களாக்க குறைஞ்சது வந்துட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் 20லேருந்து குறைஞ்சது ஒரு 2-2.5 அடி ஹைட்டுக்கு வருது. அதே போல் ஒரு பிரான்ச்லேயும் பார்த்திங்களாக்க 50 காய் வரும். ஒருடைய காயுடைய நீளம் குறைஞ்சது வந்துக்கிட்டு 25லேருந்து 30 சென்டிமீட்டர் நீளம், அகலம் வந்துக்கிட்டு 5லேருந்து 10 சென்டிமீட்டர் அகலம் வருது. எங்களுடைய ஆராய்ச்சிப்படி வந்துக்கிட்டு 6 டன் கிடைக்குது. மற்ற இதில் கம்பேர் பண்ணுறப்போ வந்துக்கிட்டு 7லேருந்து 8 டன் கிடைக்குது. ஆக மானாவாரிக்கு வந்துக்கிட்டு இந்த கிராப்பு வந்து இந்த பயிர் வந்துக்கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பயிராக வந்துக்கிட்டு இங்கே இருக்குது. இதை வந்துக்கிட்டு நாங்கள் ஆராய்ச்சியில் மேற்கொண்டு இது வந்துக்கிட்டு முதல் ஆராய்ச்சி. இதிலேருந்து தொடர்ந்து 2-3 ஆராய்ச்சிகள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு இந்த ரகத்தை வந்துக்கிட்டு போன வருஷம் MDU-1 அப்படின்றதில் வெளிவிட்டிருக்காங்க. கொத்தவரையுடைய மருத்துவ பயன்கள்னு பார்த்துக்கிட்டோமாக்கும் இதில் வந்துக்கிட்டு எல்லா வகையிலையும் இந்த சித்த மருத்துவத்தில் வந்துக்கிட்டு அதிக அளவுக்கு பயன்படுது. முக்கியமாக வந்துக்கிட்டு சர்க்கரை